வணக்கம். நீங்க எங்ககிட்ட ஒரு ஆதாரம் கொடுத்திருந்தீங்க. தமிழ்நாடு அரசின் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகம். அதுல முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன? பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இது ஒரு ஸ்கூல் புக்கு, இதுல என்ன பெருசா இருக்க போகுதுன்னா. ஆனா இதை நாம ஆழமா பார்க்க ஆரம்பிச்சப்பதான் புரிஞ்சது, இது வெறும் தகவல்களை கொடுக்கிற புத்தகம் அல்ல. அதுக்கும் மேல ஒருத்தரை எப்படி யோசிக்க வைக்கணும், குறிப்பா ஒரு விஷயத்தை அப்படியே நம்பாம கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பார்க்கிற அந்த உயர்நிலை சிந்தனை திறனை எப்படி உருவாக்கணும்ன்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த பாடத்துல இருக்கிற வரலாற்று உண்மைகளை லிஸ்ட் போடுறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த உண்மைகளை அவங்க எப்படி சொல்லி இருக்காங்க, என்ன மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி விமர்சனத்தோட அணுகிறதுன்னு இது நமக்கு எப்படி கத்துக் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நாம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் மாதிரி தெரியுது. உள்ள போய் பார்க்கலாம்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தோட அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சும்மா வரலாறுனா கடந்த கால நிகழ்வுகளோட தொகுப்பு அப்படின்னு ஒரு வரியில சொல்லி முடிக்காம ஒரு உரையாடல் மூலமா ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு எப்படி வரலாறு தெரியும், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேள்விகளை எழுப்பி நம்மளே பதில தேட வைக்கிறாங்க. இதுதான் ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. ஆமா, அதான் என்னைய முதல்ல கவர்ந்தது. பாட ஒரு அம்மா மகள் உரையாடல இருந்து தொடங்குது. அம்மா பேரு தமிழினி. அவங்க பொண்ணு பழைய நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ஏதோ கேட்க அதுல இருந்து பாட ஆரம்பிக்குது. ரொம்ப இயல்பா நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு சம்பாஷணம் மாதிரி இருக்கு. சரிதான். அந்த உரையாடல்ல பொண்ணு ரொம்ப சாதாரணமா அம்மா உங்க பேர் என்னன்னு கேக்குது. ஆமா, அதுக்கு அவங்க பதில் சொல்ல பேச்சே அப்படியே அவங்க தாத்தா கொள்ளு தாத்தான்னு போய் குடும்ப வரலாறுங்கிற ஒரு கான்செப்டுக்கு வருது. பாருங்க, வரலாறுன்ற பெரிய விஷயத்த ரொம்ப பர்சனலான அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு உத்தி. ஆமா, ஏன்னா வரலாறுன்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் போர், ராஜாக்கள், வருஷங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயமா தோணும். கரெக்ட். ஆனா உங்க குடும்ப வரலாறு என்னன்னு கேட்டா நம்ம கதை ஆரம்பிக்குது, நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. எப்படின்னு கேக்குற ஒரு மனப்பான்மையை உருவாக்குது. இதுல ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற தகவல் ரொம்ப முக்கியம். வரலாறுன்ற வார்த்தை கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியாவிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் விசாரிப்பதன் மூலம் கற்றல்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரையாடல் வடிவமே அந்த விசாரிக்கும் தன்மையை தான் ஊக்குவிக்குது. ஓஹோ, வரலாறுங்கிறது மனப்பாடம் பண்ற விஷயம் இல்ல, அது ஒரு துப்பறியும் வேலைன்னு சொல்லாம சொல்லுது. சரி, குடும்ப வரலாறுனா நம்ம தாத்தா பாட்டி சொன்னதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு நாட்டு வரலாறு, ஒரு சமூகத்தோட வரலாறு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார் சொன்னதை நம்புறது? இந்த கேள்விக்கு தான் அவங்க அடுத்ததா வர்றாங்க இல்லையா? ஆமா, அங்கதான் ஆதாரங்கள்ன்ற விஷயம் உள்ள வருது. பக்கம் 109ல ஒரு வரைபடம் இருக்கு. வரலாற்று ஆதாரங்களை 2ஆ பிரிச்சிருக்காங்க. தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பட்டியலை பார்க்கும்போது தொல்பொருள் சான்றுகள்ல பானைகள், பொம்மைகள், நாணயங்கள், அப்புறம் சாஞ்சி ஸ்தூபி, கோயில்கள் மாதிரியான நினைவு சின்னங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய, கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள். சரி, இன்னொரு பக்கம் இலக்கிய சான்றுகள்ல திருக்குறள் மாதிரி சமய சார்பற்ற இலக்கியங்கள், ராமாயணம் மாதிரி சமய இலக்கியங்கள், அப்புறம் வெளிநாட்டு பயணிகள் எழுதின குறிப்புகள்னு வருது. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெறுமன தகவலை கொடுக்காம அந்த தகவல் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டு கத்து கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குற பாதி ஃபார்வர்ட் மெசேஜ் பிரச்சனைக்கு இதுதானே தீர்வு. அந்த பாடத்தை இந்த புத்தகம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குது. நீங்க சொல்றது சரிதான். எல்லா காலகட்டத்துக்கும் ஒரே மாதிரி ஆதாரம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எழுத்துக்களே இல்லாத ஒரு காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவங்க பயன்படுத்தின கல் ஆயுதங்களையும் குகை ஓவியங்களையும் மட்டும்தான் நம்ப முடியும். கரெக்ட். ஆனா எழுத்துக்கள் வந்த பிறகே நமக்கு இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் கிடைக்குது. இது ஆதாரங்களோட தன்மையையும் அதோட எல்லையையும் புரிய வைக்குது. ஆமா, வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது எழுத்து ஆதாரம் இல்லாத காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னு பிரிச்சு விளக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில விஷயங்களுக்கு ஏன் எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லைன்னு ஒருத்தர் கேட்டா, அந்த காலகட்டத்துல எழுத்து முறையே இல்லைங்கிற அடிப்படை புரிதல் இதுல இருந்துதான் கிடைக்கும். ஒரு அனுமானத்துக்கும் உறுதியான சான்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது புரிய வைக்குது. சரி, இந்த ஆதாரங்களை வச்சு எப்படி உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்கன்னதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் கொடுத்திருக்காங்களே. பேரரசர் அசோகர் பத்தின அந்த பெட்டி செய்தி, அதை படிச்சதும் நான் நிஜமாவே ஆச்சரியப்பட்டேன். அது உண்மையிலேயே ஒரு துப்பறியும் கதை மாதிரிதான். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நம்பவே முடியல. இந்தியாவோட மிக முக்கியமான ராஜாக்கள்ல ஒருத்தர் நம்ம நோட்ல, நம்ம தேசிய சின்னத்துல எல்லாம் இருக்கிற அசோகரை பத்தி ஒரு 200 வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாதா?
தெரியாது. எப்படி இது சாத்தியம்? கிட்டத்தட்ட வரலாற்றுல இருந்து அவர் காணாம போயிருந்தாருன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. இந்த புத்தகத்துல பக்கம் 111ல இருக்கிற அந்த சின்ன பெட்டி செய்தி அந்த மர்மமான கதையை எப்படி அவிழ்த்தாங்கன்னு சொல்லுது. பல 100 வருஷமா அசோகரோட கல்வெட்டுகள் அங்கங்க இருந்திருக்கு. ஆனா அதுல என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கும் படிக்க தெரியல. ஏன்? ஏன்னா அது பிராமி எழுத்து முறையில எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த எழுத்துக்களை எப்படி படிச்சாங்க? அங்கதான் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் மாதிரி ஆய்வாளர்கள் வராங்க. அவங்க பல வருஷம் முயற்சி செஞ்சு அந்த பிராமி எழுத்து முறையின் புதிரை விடுவிக்கிறாங்க. ஓஹோ, அத படிச்சு புரிஞ்சுகிட்ட பிறகுதான் அந்த கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்ட தேவனாம்பிரியர், அதாவது கடவுளுக்கு பிரியமானவர் என்ற பட்டப்பெயர் கொண்ட அந்த மாபெரும் அரசர் அசோகர் தான் தெரிய வருது. அப்பாப்பா. சார்ல்ஸ் ஆலன் எழுதின தி சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகம் மூலமா இந்த தேடல் முழுசா வெளிச்சத்துக்கு வந்ததுன்னு குறிப்பு இருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு மொழி தெரியாதால ஒரு பேரரசரோட கதையே பல நூற்றாண்டுகளுக்கு மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. அப்போ இன்னைக்கு நாம வரலாறுன்னு படிக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்படி கண்டுபிடிக்கப்பட்டதானா? மிக சரியான கேள்வி. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. வரலாறுங்கிறது ஒரு கல்லுல செதுக்குன சிலை மாதிரி நிலையானது இல்ல. அது புதிய ஆதாரங்கள், புதிய ஆய்வுகள் மூலமா மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு துறை. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை ஒரு காலத்துல யாருக்குமே தெரியாத புதிரா இருந்திருக்கு. இது நம்ம கேள்விப்படுறது எல்லாமே முடிவான உண்மையா என்ற கேள்வியை நமக்குள்ள எழுப்பணும். இந்த அசோகர் கதை வெறுமனே ஒரு தகவல் இல்ல, வரலாற்று ஆய்வு எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு நேரடி செயல்முறை விளக்கம், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒரு ஆதாரம் கிடைக்குது, அதோட மொழி புரியல, யாரோ ஒருத்தர் அதை படிச்சு அர்த்தம் கண்டுபிடிக்கிறார், அது மூலமா மறைக்கப்பட்ட ஒரு உண்மை வெளியே வருது. இந்த முழு ப்ராசஸையும் ஒரு சின்ன பாக்ஸ்ல விளக்கிட்டாங்க. ஆமா, சரி. ஒரு விஷயத்த உரையாடல் மூலமா அழகா சொல்லிட்டாங்க, அதுக்கான ஆதாரங்களையும் காட்டிட்டாங்க. ஆனா விஷயம் அங்க முடியலையே. படிச்சது மாணவர்களோட மனசுல தங்கி இருக்கா, அதை தாண்டி அவங்களை யோசிக்க வைக்கதான்னு சோதிக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்கு தான் பாடத்தோட கடைசியில் இருக்கிற காட்சிகள். பக்கம் 112ல இருந்து 115 வரைக்கும் இருக்கு. அதுலதான் இந்த புத்தகத்தோட உண்மையான நோக்கமே தெரியுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதுல வெறும் கோடிட்ட இடங்களை நிரப்புவது, பொருத்துவது மாதிரி ஞாபக சக்தியை சோதிக்கிற கேள்விகள் இருக்கு. உதாரணமா, பழங்கால மனிதர்கள் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறுன்னு கேக்குறாங்க. இது படிச்சதை நினைவுபடுத்தி சொல்றது. இது முதல் படி. சரி, இது அடிப்படை. ஆனா அதுக்கு அடுத்ததா உயர் சிந்தனை வினாக்கள்னு ஒரு பகுதி இருக்கு. அதுலதான் விஷயமே இருக்கு. 2 கேள்விதான், ஆனா யோசிக்க வைக்குது. முதல் கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? நல்ல கேள்வி. இதுக்கு பாடத்துல நேரடி பதில் இருக்கா? நேரடியா இல்ல, பாடத்துல மனிதர்கள் தங்களது பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள்னு ஒரு வரி வருது, அவ்வளவுதான். ஆனா கேள்வி அந்த வரிய மனப்பாடம் செஞ்சு எழுத சொல்றது மாதிரி இல்ல. கரெக்ட். இது வெறும் ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ற கேள்வி இல்ல. இது 2 விஷயத்தை ஒன்னா சேர்க்க சொல்லுது. புள்ளி 1, மனுஷன் நாயை பழக்கப்படுத்தினா. புள்ளி 2, அவன் வேட்டையாடினா அவனுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. சரி. இந்த 2 புள்ளிகளையும் இணைச்சு நான் எப்படி வேட்டைக்கு உதவி இருக்கும், எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கோன்னு மாணவர்களே ஒரு காரணத்தை உருவாக்கணும். இதுதான் உண்மையான யோசனை. இது மனப்பாடம் பண்றத தாண்டின ஒரு படி. ஆனா இது போதுமானதா? நாய் வேட்டைக்கு உதவியதுங்கிறது சுலபமா யூகிக்கக்கூடிய பதில் தானே. ஒருவேளை நாய் இல்லாததால மனிதனுக்கு என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும்னு கேட்டிருந்தா இன்னும் ஆழமா சிந்திக்க வச்சிருக்குமோ? நல்ல கேள்வி. நீங்க சொல்றது அடுத்த கட்டம். ஒருவேளை 8ஆம் வகுப்புக்கோ 9ஆம் வகுப்புக்கோ அது சரியான கேள்வியா இருக்கலாம். ஆனா 6ஆம் வகுப்பு அளவுல நேரடியான பதிலில் இருந்து விலகி ஒரு யூகத்தை நோக்கி நகர்வதே ஒரு பெரிய படிதான். ஓஹோ. நேரடி பதிலில் இருந்து பகுத்தாய்வுக்கு நகர்வதற்கான முதல் வாசல் இது. சரி, அதுல இருக்கிற 2வது கேள்வி இன்னொரு படி மேல போகுது. பழங்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார். இதுதான் உச்சம். ஆமா, ஏன்னா இது வெறுமன வேறுபாடுகளை லிஸ்ட் போட சொல்லல, ஒப்பிட்டு பார்க்க சொல்லுது. ஒப்பிடல்னாலே நீங்க 2 விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சிருக்கணும். அதோட நிறைகள் குறைகள் உங்களுக்கு தெரியணும். சரி சரி, நாமளே முயற்சி பண்ணி பார்ப்போமே. சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டா அன்னைக்கு என்ன வித்தியாசம்? தினமும் வேட்டையாடி கிடைச்சது பச்சையாவோ நெருப்புல சுட்டோ சாப்பிட்டான். அடுத்த வேளைக்கு உணவு கிடைக்குமான்னு உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு நாம ஒரு போன் கால்ல ஒரு ஆப்ல ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரத்துல சாப்பிடுறோம். சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிறோம். சரி, இதுல எது நல்லது?
பழங்கால முறை இயற்கையானது, உடலுக்கு உழைப்பு இருந்தது, ஆனா நிச்சயமற்றது. தற்கால முறை சுலபமானது, வசதியானது, ஆனா உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு, ஆரோக்கியமும் கேள்விக்குறிதான். ஆமா. பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒப்பீடு எவ்வளவு பெரிய விவாதத்துக்கு வழிவகுக்குதுன்னு. உணவு, உடை, இருப்பிடம், கருவிகள், சமூகம்னு பல தளங்கள்ல இந்த ஒப்பீட்டை செய்ய முடியும். இதுதான் உயர்நிலை சிந்தனை. மாணவர்களை வெறும் தகவல் நுகர்வோரா பார்க்காம அந்த தகவல்களை வச்சு புதிய முடிவுகளுக்கு வர்றவங்களா இது மாத்துது. இது மட்டும் இல்லாம மாணவர் செயல்பாடுன்னு ஒரு பகுதியும் இருக்கு. தொல்பொருட்கள் கிடைத்த இடங்களின் படங்களை தொகுத்து ஒரு ஆல்பம் உருவாக்குங்க, அல்லது உங்க ஏரியாவில் இருக்கிற மியூசியத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இது வெறும் தியரியை தாண்டி நேரடி அனுபவத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த செய்முறை பயிற்சி தான் கற்றலை வகுப்பறைக்கு வெளியே கொண்டு செல்லுது. அருங்காட்சியகத்துக்கு போன்னு சொல்றது வரலாற்றுல ஒரு உயிரோட்டம் உள்ள விஷயமா, தொட்டு உணரக்கூடிய ஒன்றா மாத்துது. புத்தகத்துல பாக்குற ஒரு பானை ஓட்ட நேரடி மியூசியத்துல பார்க்கும்போது அதோட தாக்கம் வேற மாதிரி இருக்கும். இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கா? நிச்சயமா. கற்றல் பிரமிட், அதாவது லேர்னிங் பிரமிட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நாம படிக்கிறதுல 10% தான் மனசுல நிக்கும், கேக்குறதுல 20% நிக்கும். ஓஹோ. அவங்க உருவாக்குற அந்த படத்தொகுப்பு அவங்களோட கற்றலுக்கு ஒரு உறுதியான சான்றா மாறுது. ஆக வரலாறுனா என்னன்னு ஒரு சிம்பிளான கேள்வியில ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு துப்பறியும் பயணமா மாறுதுன்னு பார்த்தோம். இது ஒரு பாடம், உரையாடல், ஆதாரங்கள், அசோகரோட மர்மக்கதை, அப்புறம் மிக முக்கியமா சிந்தனையை தூண்டுகிற கேள்விகள் மூலமா வெறும் தகவல்களை கடத்தாம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறதே கத்துக் கொடுக்குதுன்னு நல்லா புரியுது. இது வெறும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க எந்த துறையை பத்தி புதிதாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் இந்த அணுகுமுறை ரொம்ப உதவியா இருக்கும். அடிப்படை கேள்விகளை கேளுங்க, இந்த தகவல் எங்க இருந்து வந்ததுன்னு அதோட மூலத்தை தேடுங்க, கிடைக்கிற வெவ்வேறு கருத்துக்களை ஒப்பிட்டு பாருங்க, கிடைச்ச தகவல்களை வச்சு நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமா, இதுதான் ஆழமான கற்றலுக்கான உண்மையான வழி. இந்த பாடம் கடைசியா வரலாற்று நிகழ்வுகளை ஒரு காலக்கோட்ல, அதாவது டைம்லைன்ல வைக்க சொல்லுது. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. நாம பொதுவான வரலாற்றை பத்தி பேசணும். ஒரு நிமிஷம் உங்க சொந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான 5 நிகழ்வுகளை ஒரு டைம்லைன்ல போட்டா அது எப்படி இருக்கும்? அந்த நிகழ்வுகள் நிஜமாவே நடந்துச்சுங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன சான்றுகள் இருக்கு? ஒரு போட்டோ, ஒரு டைரி குறிப்பு, அல்லது அழியாத நினைவுகள். இப்படி உங்க சொந்த வரலாற்றை நீங்க உருவாக்கும் போது நாம புத்தகங்கள்ல படிக்கிற இந்த பொதுவான வரலாற்றை நீங்க பார்க்கிற விதம் மாறுமா? சிந்திச்சு பாருங்க.